பஞ்சகவியத்தை உரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பஞ்சகவியத்தை நாங்கள் பண்டிகை நாட்களில் உட்கொள்கிறோம்னு சொல்கிறார். அப்போ இது வந்து மக்களுக்கு ஒரு தவறான ஒரு சிக்னல். அதாவது பஞ்சகவியத்தை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல. லிட்டர் கோமியத்தை கூட குடிங்க. டெய்லி 1/4 கிலோ 1/2 கிலோ பசுமாட்டு சாணியை கூட சாப்பிடுங்க. அந்த கருத்து உள்ளவங்கெல்லாம் நாங்கள் வந்து தடுக்கலை, வேணாலும் நாங்கள் இலவசமாக தர தயாராக இருக்கோம். ஆனால் இது போன்ற கருத்தை மக்கள் மத்தியில் சொல்வது மோசமான விளைவுகளை உருவாக்கும். பசுமாட்டு யூரின் பல்வேறு கிருமி தொற்றை தடுக்கும், பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் என்று அவர் சொல்வது என்பது அறிவியலுக்கு புறம்பானது. எந்த விதமான அறிவியல் ரீதியான உண்மை அதில் இல்லை. எந்த அறிவியல் ஆராய்ச்சியை நிரூபிக்கவில்லை. 15 நிமிடத்தில் எந்த மருந்துமே ஒரு காய்ச்சலை முழுமையாக குணப்படுத்திவிடும் என்று சொல்லவே முடியாது. நவீன அறிவியல் மருத்துவம் சாத்தியமே இல்லை. பேரஸ்டமால் என்ற சொல்லக்கூடிய மருந்தை நம்ம வந்து இரத்த குழாய்கள் மூலமாக செலுத்தினாக்க 20 நிமிஷத்தில் காய்ச்சல் குறைஞ்சிடும். ஆனால் நோய் தீர்ந்தது சொல்ல முடியாது. நோய்க்கான காய்ச்சலுக்கான காரணம், மூல காரணம் என்னவென்று கண்டறிந்து அதற்கு தேவையான மருந்துகளை உட்செலுத்தினால்தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். சில காய்ச்சல் பாக்டீரியானால வருது, சில காய்ச்சல் வைரஸ்னால வருது, சில காய்ச்சல் வெவ்வேறு தொற்றுகள்னால வருது. அப்போ அவைகளுக்கு உரிய சரியான மருந்தை கொடுத்தாதான் அந்த நோய் குணமடையும். டைஃபாய்டு காய்ச்சலுக்கு மலேரியா காய்ச்சலுக்கான மருந்தை கொடுத்தா குணமாகாது. மலேரியாவுக்கு டைஃபாய்டு மருந்தை கொடுத்தா குணமாகாது. பன்றி காய்ச்சலுக்கு கொரோனா காய்ச்சலுக்கான வைரஸ் மருந்தை கொடுத்தா அது குணமாகாது. எனவே எதற்கு எந்தெந்த மருந்தை கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும்லாம் இருக்குது. அப்போ அதை கொடுத்தா தான் குணமாகும். அந்த நோய் நிரந்தரமாக குணமாகின்ற வரை காய்ச்சலை மட்டுப்படுத்த குறைப்பதற்கு பேரஸ்டமாலை பயன்படுத்துகிறோம். வேறு சில காய்ச்சல் குறைப்பதற்கான மருந்துகள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் தெரியாமல் ஒரு பாமரன் மாறி இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இயக்குனர், அந்த இயக்குனர் வந்து காய்ச்சலுடைய அடிப்படை கூட தெரியாமல் மக்கள் மத்தியில் கருத்தை சொல்கிறாருனாக்க அதுக்கு பின்னால் என்ன இருக்குனாக்க அரசியல் இருக்குது, அரசியல் உள்நோக்கம் இருக்குது. ஐஐடியை பயன்படுத்தி கொண்டு அவர் அரசியல் செய்கிறார். ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போக நினைக்கிறாரு. பசுவை புனிதமாக மாற்ற நினைக்கிறாரு. ஏற்கனவே நீண்ட காலமாக அது இருக்கிறது, அதை மேலும் புனிதமாக்குவதற்கான முயற்சியை செய்கிறார். அப்போ பசுவுடைய யூரின் வந்து ரொம்ப ரொம்ப உயர்வானது என்று சொல்லி அவர் நிரூபிக்க பார்க்கின்றார். அதுக்கு ஐஐடியுடைய தலைவர் பதவியை முறைகேடாக அவர் பயன்படுத்துகிறார். எனவே பொது சுகாதாரத்திற்கும் மக்களுடைய தனிப்பட்ட நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஐஐடியுடைய இயக்குநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். போதிய அறிவியல் விழிப்புணர்வு இல்லாத சாதாரண மக்கள் இன்றைக்கு பல்வேறு காய்ச்சல் வருகிறது. அவ்வாறு காய்ச்சல் வருகின்ற பொழுது அவருடைய பேச்சை நம்பி உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை பெறவில்லை என்று சொன்னால் உயிரை இழக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி மக்களுக்கு காய்ச்சல், பல்வேறு காய்ச்சல் வருகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா வருகிறது, பன்றி காய்ச்சல் வருகிறது, மலேரியா வருது, டைஃபாய்டு வருது, சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூளை காய்ச்சல் வருகிறது. அதே மாதிரி இன்னைக்கு மிக மோசமான காய்ச்சல் எலி காய்ச்சல் வருகிறது. எல்லா காய்ச்சலுமே மோசமான காய்ச்சல் தான். இன்னைக்கு எந்த காய்ச்சலுமே நம்ம உடனடியாக சிகிச்சை இல்லாமல் உயிரை காப்பாற்றலான்னு எடுத்துக்கவே முடியாது. பன்றி காய்ச்சல் வந்தாலும் உரிய சிகிச்சை இல்லைனாக்க இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம். கொரோனா காய்ச்சல் வந்தாலும் தடுப்பூசி போடாமல் இருந்ததாக்க அதுலேயும் இறப்பு உள்ளதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் எலி காய்ச்சலை உரிய நேரத்தில் வந்து கண்டுபிடிச்சி உரிய முறையில் சரியான சிகிச்சை வழங்கலைனாக்க அவளுக்கு கல்லீரல் பாதிப்பு வந்து சிறுநீரக பாதிப்பு வந்து இறப்பதற்கான சூழல் ஏற்படும். எனவே எந்த காய்ச்சலையும் நல்ல காய்ச்சலும் சொல்ல முடியாது. எனவே எல்லாமே இன்றைக்கி வரக்கூடிய காய்ச்சலும் ஆபத்தான காய்ச்சல் தான். 2 நாள் 3 நாள் காலதாமதமாக போனால் கூட உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய காய்ச்சலாக இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஐஐடியுடைய இயக்குனர் என்ன சொல்ல வேண்டும்? மக்கள் காய்ச்சல் வந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுகுங்கள், மருத்துவரை அணுகுங்கள், உரிய முறையில் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், உரிய சிகிச்சை பெறுங்கள் சொன்னால் பாராட்டலாம். அதை விட்டு ஒரு ஐஐடியுடைய இயக்குனர் கோமியை சாப்பிட்டா 15 நிமிடத்தில் காய்ச்சலை குணமாக்கி சொல்வது என்பது அறிவியல் அடிப்படையற்றது, அறிவியலுக்கு எதிரானது, இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்களுக்கு எதிரானது. அவருடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அவர் வந்து இவ்வாறு சொல்வதை சாதாரண மக்கள், போதிய அறிவியல் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு டெங்கு காய்ச்சல் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து கோமியத்தை குடித்துக்கொண்டு, கோமியத்தை குடித்தா 15 நிமிஷத்தில் சரியாயிரும் குணமாயிரும் சொல்லி நம்ம ஐஐடியுடைய இயக்குனரே சொல்லியிருக்காரு. எனவே கோமியத்தை நம்ம குடிச்சிட்டு நம்ம இருந்தோம்னாக்க 15 நிமிடத்தில் காய்ச்சல் சரியாயிரும் என்று இருந்தார்கள் என்று சொன்னால் மீண்டும் கோமியத்தை குடிச்சிட்டு வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னாக்க அது அவங்களுக்கு உயிரிழப்பே ஏற்பட்டுவிடும். அதுபோல தான் எல்லா காய்ச்சலும். எனவே இன்றைக்கு நவீன அறிவியல் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. எந்த காய்ச்சலையும் பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அந்த காய்ச்சலுக்கு உரிய மருந்துகளை வழங்குவதன் மூலமாக நோயாளிகளை காக்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் இந்த புரிதல் இல்லாமல், இந்த அடிப்படை கூட தெரியாமல்
பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில், பொதுமக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஐஐடியுடைய இயக்குநர் செயல்பட்டு என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. அது மட்டுமல்லாமல் அவர் சொல்வது போல பசுவுடைய யூரினை குடிப்பதன் காரணமாக எந்த நோயும் குணப்படுத்த முடியாது, அதுக்கு அறிவியல் ரீதியான எந்த நிறுவனமும் இல்லை, கிளினிக்கலாக எதுவுமே எவிடன்ஸ் பேஸ்டாக நிரூபிக்கப்படவில்லை, அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. டாக்டர் சாந்தி அவர்கள் பின்னால் எல்லாத்தையுமே போட இருக்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம், பசுடைய யூரின் மூலமாகவே ஏராளமான நோய்கள் வரும். பசுடைய யூரினில் 14க்கும் மேற்பட்ட பாக்டீரியா இருக்கலாம். மிக மோசமான பாக்டீரியா ஈகோலை என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா, அது கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும், வாந்தியை உருவாக்கும். அது மூலமாக கூட குழந்தைகளும் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, பெரியவர்களும் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உரிய சிகிச்சை பண்ணாக்க சாதாரண அடல்ட்டு கூட டீஹைட்ரேஷனாலையும் அதனால் வரக்கூடிய சிறுநீரக பாதிப்பு போன்றதுனாலையும் இறக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு பசுமாட்டுடைய சாணி, அந்த பசுமாட்டுடைய சாணினாலும் ஏராளமான நோய்கள் வரலாம். நம்முடைய பசுமாட்டு யூரினில் ஏராளமான நோய்கள் வரலாம். இப்போ எப்படி மனிதர்களுக்கு நீர்த்தாரையில் கிருமி தொற்று இருக்கோ, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோமோ, நீர்த்தாரையில் எவ்வாறு கிருமி வரிக்கிறதோ, கிட்னியில் சலம் வைக்கலாம். அதனால பயூரியான்னு சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய சிறுநீரே சலம் மாதிரி போகும், பயூரியான்னு பேர். அப்போ அது மனிதர்களுக்கு வருகிறது. அதே போல சிறுநீரக பையில், சிறுநீர் பையில் இன்ஃபெக்ஷன் வரலாம், சிறுநீர் தாரையிலையும் இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுனாக்க சிறுநீரில் ஏராளமான பாக்டீரியா வரும், பஸ் வரும், சலம் வரும். அதே போலவே தான் பசுக்களுக்கும் நீர்த்தாரையில் இன்ஃபெக்ஷன் வரும், அதுக்கு சிஸ்டைட்டிஸ் வரலாம், அதுக்கும் கிட்னியில் பாதிப்பு பஸ் வரலாம். எனவே அப்படிப்பட்ட யூரினை குடிக்கின்ற பொழுது யாராச்சும் சலத்தை குடிக்க சொல்லுவாங்களா? எப்படிப்பட்ட மோசமான விஷயம். ரத்தம் வரலாம், யூரினில் ரத்தம் கலந்து வரலாம். அப்போ யூரின் கலர் மாதிரிலாம் வரும், சாதாரண மக்கள் அது தெரியுமா? அது அப்போ அதை குடிக்க சொல்லுங்களா நீங்கள்? எப்படிப்பட்ட மோசமான விஷயம். அப்போ இந்த யூரினை குடிப்பதன் மூலமாக ஏராளமான நோய்கள் மனிதர்களுக்கு வருங்கிறத நான் ஏற்கனவே சொல்கிறேன். அது பட்டியல் டாக்டர் சாந்தி பின்னால் போடுவாங்க. அதே மாதிரி பசுமாட்டு சாணி, இந்த சாணி பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய கிருமி நாசினி என்ற வகையில் சொல்லப்படுகிறது. அவரும் சொல்லிட்டு இருக்கார். அதனால் பஞ்சகவியத்தை பற்றி சொல்கிறார். அப்போ இந்த பசுமாட்டு சாணி மூலமாக மிக மோசமான விரைவாக இறப்பை உருவாக்கக்கூடிய நோய்கள் வரலாம். ஜியார்டியாசிஸ் சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு வரலாம், நாடா புழு தொற்று வரலாம். நாடா புழு மூளையில் போய் தனித்தனியாக பிரிஞ்சு கூடு கட்டுவதன் மூலமாக சிஸ்டி சர்க்கோசிஸ் என்ற பாதிப்பு வரும். ஏராளமான சின்ன சின்ன முட்டையாக மூளையில் போய் மூளையில் உருவாகும். அந்த மாதிரி மூளையில் ஏராளமான சிஸ்ட்டு அந்த முட்டையில் உருவானாக்க அதனால் தீராத வலிப்பு ஏற்படும். வலிப்புக்கான மருந்துகள் கொடுத்தா கூட கட்டுப்படாது. அது பேர் சிஸ்டி சர்க்கோசிஸு. அது பசுமாட்டுடைய சாணத்தின் மூலமாக வரும். அதே போல் இறைச்சியை சரியாக வேக வைக்காமல் சாப்பிட்டாலும் வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க டைஃபாய்டு வரலாம். இது மாதிரி ஏராளமான நோய்கள் வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பசுமாடுகளுக்கு, சில மாடுகளுக்கு போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதி என்று சொல்லக்கூடிய மிக மோசமான நோய் பாதிப்பு வந்திருக்கு. மேட் கவ் டிசீஸ்னு பேர். அது பசுமாட்டு ஸ்தானத்தின் மூலமாக பரவக்கூடியது. ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு வாக்கில் இங்கிலாந்தில் மிக மோசமாக பரவியது. இங்கிலாந்தில் அந்த மாதிரி பசுமாட்டுகளுக்கு பரவினதுனால லட்சக்கணக்கான பசுமாட்டை கொண்டு குவியலாக பெரிய குழி தோண்டி புதைச்சாங்க. அப்படிப்பட்ட மோசமான நோய் அந்த பசுமாடுகளுக்கு இங்கிலாந்தில் ஏற்பட்ட பொழுது இங்கிலாந்திலேருந்து அனைத்து நாடுகளும் பால் பொருட்களை இறக்குமதி செய்வதை தடை செய்தார்கள், இறைச்சியை தடை செய்தார்கள். இங்கிலாந்திலேருந்து மேற்கத்திய நாடுகளில் செல்லக்கூடிய பயணிகளுடைய ஷூ, செருப்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆன்டிசெப்டிக் போட்டு தொடச்சாங்க. ஏன்னா இங்கிலாந்திலே ஒரு பயணி மாட்டு சாணியை மிதிச்சுட்டு அங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் அந்த மாட்டு சாணி மூலமாக அமெரிக்க மாடுகள் நோய் தொற்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏர்போர்ட்டில் நிறுத்தி எல்லாருடைய ஷூவையும் ஆன்டிசெப்டிக் போட்டு கிளீன் பண்ண தான் அமெரிக்காவில் அனுப்பிச்சாங்க. அப்படிப்பட்ட மோசமான நோய், அந்த நோய் மனிதர்களுக்கு வரலாம். அந்த நோய் மனிதர்களுக்கு வந்தால் சிஜேடின்னு பேர். அப்போ குருசிஃபெல் ஜாக்கப் டிசீஸ்னு பேர். அப்போ அந்த நோய் மனிதர்களுக்கு வரலாம். அந்த நோய் மனிதர்களுக்கு வந்தால் என்னன்னாக்க நம்முடைய மூளை பஞ்சு மாதிரி மாறி போயிடும், நினைவாற்றல் இழந்து போயிடும், தசைகள்லாம் அதாவது கண்ணாபின்னு துடிக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா நோய் வந்த பிறகு 5லேருந்து 12 மாதம் வரை தான் உயிரோடு இருப்பாங்க. மிக மோசமான ஆட்கொல்லி நோய் அந்த குருசிஃபெல் ஜாக்கப் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பசுமாட்டு சாணத்தினால் பரவக்கூடிய நோய். இதெல்லாம் இந்த ஐஐடியுடைய இயக்குனருக்கு தெரியாதா? அந்த நோய் என்பது வைரஸை விட நுண்ணிய ஒரு கிருமி, ஒரு வகையான கிருமி. அது கிருமியோட சொல்ல முடியாது,
பிரியான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள்னால உருவாகுது. அது உயிர் உள்ளதா உயிரற்றதால கண்டுபிடிக்க முடியல. எனவே அது வந்து மோசமான ஒரு நோய். அது பசுமாட்டு ஸ்தானத்தினால பரவும். இது ஐஐடி இயக்குனர் தெரியாதா? அதெல்லாம் படிக்காமல் பேசலாமா அவர்? இது போன்று ஏராளமான நோய்கள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஐஐடி இயக்குனர் சொல்கிற மாதிரி பஞ்சகவியத்தில் பசுமாட்டு சாணியை கலந்து யூரினையும் கலந்து குடித்தா நாங்கள் பட்டியல் சொல்லக்கூடிய எல்லா நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பசும்பாலையோ எருமை மாட்டு பாலையோ இல்லை வேறு பாலையோ காய்ச்சாமல் குடிப்பது என்பது பல நோய்கள் வரும். குறிப்பாக டைஃபாய்டு வரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க காசு நோய் வரும். பசுமாட்டு பாலை காய்ச்சாமல் குடித்தால் அதனால் நமக்கு வந்து டைஃபாய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போலவே காசு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட வாய்ப்புலாம் இருக்கின்ற பொழுது ஒரு இயக்குனர் வந்து பஞ்சகவியத்தை நான் அவ்வப்பொழுது பண்டிகை காலங்களில் சாப்பிடுவேன்னு சொல்லுவது என்பது வேதனையாக இருக்குது. அவ்வளவு ஒரு பெரிய இயக்குனருக்கு இதுபோல் நோய் தொற்று இந்த பொருட்களால் வரும்னு தெரியலன்னு சொன்னாக்க அவர் அந்த இயக்குனர் இருப்பதற்கு தகுதியிலேன்னு அர்த்தம். ஒரு குறைந்தபட்ச அடிப்படை உயிரியல் அறிவு இல்லைன்னு சொன்னாக்க அவர் எப்படி ஐஐடியுடைய இயக்குனர் நீடிக்கலாம்? உடனே பதவி நீக்கம் பண்ணணும். நாங்கள் கடுமையாக சொல்கிறோம், பதவி நீக்கம் பண்ணோம், நீடிக்கவே கூடாது. எனவே அப்படிப்பட்ட போக்குவரத்து செயல்படுகின்றார். எனவே இது அறிவியலுக்கு புறம்பானது. இதற்கு பின்னால் அரசியல் நோக்கம் இருக்குது. எதுக்காக அதெல்லாம் சொல்கிறாரு? அவர் உண்மையிலே பஞ்சகவியை சாப்பிட்ருப்பாரா நமக்கு தெரியாது. உண்மையிலே அப்பாவுக்கு கோமியம் கொடுத்துருப்பாங்க தெரியாது. குணமாக இருக்குமே தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு சொல்லக்கூடிய பரப்புரை. ஏற்கனவே பிஜேபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பல பேர் எனக்கு மார்பக புற்றுநோய் வந்துச்சு, நான் வந்து கோமியத்தை குடித்தேன், மார்பக புற்றுநோய் சரியாயிடுச்சுன்னு பேட்டி கொடுத்தாங்க. எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் வரலாறு அதில் இருக்குது. பிரக்யா சிங் தாகூர் என்று சொல்லக்கூடிய எம்பி, அந்த எம்பிக்கு மார்பக புற்றுநோய் வந்துச்சு, அவங்க கோமியம் குடித்தா சரியாயிடுச்சு சொன்னாங்க. அவருக்கு 3 முறை அறுவை சிகிச்சை செய்த அதே மருத்துவர் வந்து நான் 3 முறை அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கேன், அவங்களுக்கு கீமோதெரபி கொடுத்துருக்கு, முறையான சிகிச்சை பிறகு மருத்துவருடைய ஆலோசனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப டிசிப்ளின் பேஷண்ட்டு யார்? பிரக்யா சிங் தாகூர் வந்து நவீன அறிவியல் மருத்துவத்தை பின்பற்றுவதில் ரொம்ப நல்ல நோயாளி, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த அடிப்படையில் நவீன அறிவியல் மருத்துவத்தில் சிகிச்சை பெற்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து அதை ஃபாலோ பண்ணனால அவங்க வந்து இன்னைக்கு பிழைச்சி நன்கு ஆரோக்கியத்தில் இருக்காங்க. உண்மையை சொல்லணுமா இல்லையா? நான் நவீன அறிவியல் மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டேன், பெற்றுக்கொண்டேன், எனக்கு பூர்ணமாக குணமடைந்து விட்டது, மார்பக புற்றுநோயிலிருந்து நான் வந்து விடுபட்டிருக்கேன்னு சொல்லணுமா இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபலமான நடிகை இதை சொல்கிறாங்க, அது பாராட்டத்தக்கது. ஆனால் பிரக்யா சிங்குக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க? கோமியம் குடித்தேன், எனக்கு புற்றுநோய் சரியாச்சுனாக்க ஏமாற்ற செய்யலாம் இல்லையா? அப்போ அதை நம்புகின்ற சாதாரண கிராமப்புற மக்கள் மார்பக புற்றுநோய் வந்தால் மருத்துவமனை போவாங்களா? டெய்லி பசுமாட்டு யூரினை குடிச்சிட்டு மார்பக புற்றுநோய் சரியாயின்னு சொல்லுவாங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் அந்த மாதிரி சொன்னார். இதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பானது. அப்போ எல்லா விதமான நவீன அறிவியல் சிகிச்சை பலனையும் பெற்றுவிட்டு அதன் மூலமாக நோயை முழுமையாக குணப்படுத்தி கொண்டு மக்களுக்கு சாதாரண பாமர மக்களை ஏமாற்றுகிற வகையில் அறிவியலுக்கு புறமான கருத்தில் பரப்புறாங்கனாக்கா அது பின்னால் அரசியல் இருக்குது. அதுதான் இந்துத்துவ அரசியல், மிக மோசமான அரசியல். எனவே இது வந்து இந்தியாவில் 2030 ஒரே தேசம் ஒரே மருத்துவமனையை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு என்னன்னாக்க பிற்போக்கான அறிவியல் புறமான கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு மருத்துவமனையில் திணிச்சு இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய மருத்துவமனை கொண்டு வரதுக்கான முயற்சியை மோடி அரசாங்கம் செய்கிறது. 2030 ஒரே தேசம் ஒரே மருத்துவமனை அறிவிக்க போகிறாங்க. எனவே இந்து ராஷ்டிராவுக்கான ஒரு மருத்துவமுறை, மருத்துவத்தை அடையாள அரசுக்குள்ளே திணிக்கிறாங்க, அடையாள அரசியலுக்குள்ளே அறிவியலை திணிக்கிறாங்க. எனவே மருத்துவ அறிவியல் அடையாள அரசியலாக மாற்றப்படுகிறது. எனவே மருத்துவத்தில் இந்த போலித்தனமான விஞ்ஞானத்தை புகுத்தி அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை புகுத்தி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இதுதான் இந்தியாவுடைய இந்துத்துவாவுடைய மருத்துவமனை என்று மக்களுக்கு பிரகடனப்படுத்த அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி ஆட்சி வருகின்ற பொழுதெல்லாம் போலி அறிவியலையும் போலி மருத்துவத்தையும் ஊக்கப்படுத்துகிறார்கள். கொரோனா காலத்தில் கூட நம்ம வந்து யூரினை, அதாவது கவுட யூரினை குடித்தாக்க கொரோனா வராது, கொரோனா குணமாகும்னு சொன்னாங்க. பசுமாட்டு சாணியை மேலெல்லாம் பூசிக்கொண்டால் கொரோனா வராதுன்னு சொன்னாங்க. வீட்டில் விளக்கேற்றி வச்சா கொரோனா கிருமி தப்பி ஓடிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பழைய பாத்திரத்தை அடித்தாக்க அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் மூலமாக கொரோனாவெல்லாம் திருச்சி ஓடிடும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அறிவியலுக்கு புறமான கருத்துக்கள் தொடர்ந்து மோடி அரசு பரப்பியது கொரோனா காலகட்டத்தில். இதையெல்லாம் நம்பியிருந்தால் இப்போ நம்ம மக்களை காப்பாற்றியிருக்கவே முடியாது. எனவே நவீன அறிவியல் மருத்துவமும் மருத்துவ சிகிச்சையிலும் தடுப்பூசியும் தான் கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாற்றியது என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நிரூபணமான அறிவியலை பற்றி பேசாமல், நிரூபணமான மருத்துவ முறைகளை பற்றி பேசாமல் மக்களுக்கு எதிராக நம்முடைய காமகோடி அவர்கள் வாரி பேசியிருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கும் சுகாதாரத்திற்கும் எதிரானது. உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும்.
தான் சொன்ன கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டுமென சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு செய்யாவிட்டால் அவருக்கு எதிராக, அவருடைய கருத்துக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது பல்வேறு கேள்விகளுக்கு, ஐயங்களுக்கு அந்த இதை போடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க. குறுகிய நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணது ஏற்கனவே நிறைய கான்செப்ட் சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டோமா? ஆஃப் பண்ணால் பரவாயில்ல, ஆஃப் பண்ணணும். நவீன அறிவியல் மருத்துவத்தின் மீதான தாக்குதலை தான் இதை நம்ம பார்க்குறோம். நவீன அறிவியல் மருத்துவத்தை வந்து காப்பாற்ற வேண்டும், சேவ் மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து கவ் யூரின் கியூர் மை பிரெஸ்ட் அப்படிங்கிற பிரெஸ்ட் கேன்சர்னா மேடம் வந்து சொல்கிறாங்க. சாத்வி பிரக்யா அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க சொன்னதுக்கு மாற அவங்களுக்கு வந்து 3 அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. இதுதான் வந்து டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னாங்க. அதாவது ஒரு பக்கம் வந்துட்டு கவ் யூரின் மட்டும்னால தான் எனக்கு வந்து கேன்சர் சரியாச்சு அப்படின்னு சொல்றது மக்கள் மத்தியில். ஆனால் அவங்க போயிட்டு வந்து நவீன அறிவியல் மருத்துவத்தை அனுபவித்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டு ஆரோக்கியமாக இருப்பது இது தவறான, மக்கள் மத்தியிலேயே மிக தவறான கருத்துக்களை பரப்பும். இதான் அந்த அறுவை சிகிச்சை செய்த மருத்துவருடைய இது. அடுத்து வந்து இவர் வந்து யூபி மினிஸ்டர். கேன்சர் வந்துட்டு ஆமாம், கவு ஷெட்ல போயிட்டு க்ளீன் பண்ணாலே, அங்கே போய் படுத்திருந்தாலே கேன்சர் சரியாகும் அப்படின்னு. இவங்களாம் வந்து யாருன்னா இப்போ யாரோ போகிறவங்க வரவங்க ஒரு வட்டச் செயலாளர் அந்த மாதிரி இல்லை, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்திலிருந்து முடிவெடுக்கின்ற இடத்துல இருக்கிறவர்கள் கூறுவது என்பதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கவு ஷெட்டை பசுமாற்று தூய்மைப்படுத்துறதுனால கேன்சர் வரதான்னு சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னாக்க, பசுமாட்டுடைய இதை வந்து நீங்கள் போய் தூய்மைப்படுத்துறீங்கன்னா கேன்சர் வராதுனாக்க எல்லாரும் போய் நீங்கள் வந்து தூய்மைப்படுத்துங்க. ஏன் வந்து முன்னேறிய சாதியில் உள்ள பசுமாட்டை வளர்க்குறவங்கலாம் சாதாரண தொழிலாளியை வச்சுக்கிறீங்க? நீங்களே க்ளீன் பண்ணிக்க வேண்டியதானே? அப்போ இது வந்து மக்களை ஏமாத்துறது. நீ வந்து இந்த மாதிரி சேவை செஞ்சினாக்க பசுமாட்டை சுத்தமாக வச்சுட்டு பராமரிச்சுன்னா உனக்கு கேன்சர் வரான்னு சொல்லி மக்களை ஏமாத்துற செயல் இது. அதுதான் அவர் சொல்கிறார். இது வந்து பல நாட்களாக இது தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகிறார்கள். ஸோ இது மாதிரியான விஷயங்கள். அடுத்து வந்து அந்த சாணி வந்து இது பண்ணுறது, இது வந்து இது மாதிரி பலர் கருத்துக்களை வந்து குறிப்பிட்டு வராங்க. அடுத்து வந்து இவங்க பிரக்யா தாக்கூர் அவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவ் யூரின் குடிச்சா வந்து கொரோனா வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கிறவங்க, ரெஸ்பான்சிபிளான பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறது வந்து ஏற்புடையதில்லை. அதே மாதிரி அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற ஜட்ஜஸ் கூட அந்த பீகாக் அப்படிங்கிற மயில், இந்தியாவுடைய தேசிய பறவையான மயில் வந்து செக்ஸை இது பண்ணாது, அதோடைய ஆண் மயிலுடைய கண்ணீரை பெண் மயில் குடித்ததுனால அதை வந்து இனப்பெருக்கம் செய்யணும்னு சொல்லி ஒரு ஜட்ஜு சொல்கிறார். ரிட்டையர்ட் ஆனதுக்கு முதல் நாள். அப்போ எதுக்கு அதை சொல்கிறோம்னாக்க, ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியே சொல்லிட்டாரு, ஐஐடியுடைய இயக்குநரே சொல்லிட்டாரு, அமெரிக்காவில் ஆதாரம் இருக்காரு சொல்லிட்டாரு, அமெரிக்காவில் ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து ஐஐடி இயக்குனர் சொன்னதுக்காக நம்பக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஜட்ஜு ஜெய்ப்பூரில் பதவியில் இருக்கும் முதல் நாள் வந்து அவர் சொல்கிறார் நீதிமன்றத்தில், இந்தியாவில் வந்து தேசிய பறவை வந்து மயில், அந்த மயில் வந்து பாலியல் உறவு மூலமாக இனப்பெருக்கம் செய்யலை, மாறாக ஆண் மயிலுடைய கண்ணீரை பெண் மயில் குடிப்பதன் மூலமாக இனப்பெருக்கம் செய்து சொன்னாங்க. இதை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட கருத்தை சொல்கிறாங்க. இந்த இந்திய அரசாங்கம் தொடர்ந்து அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி வருகிறது என்று இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்தெல்லாம் கடிதங்களை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புகிறாங்க, பொது வெளியில் வந்து பேசுகிறாங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த ப்ரெஸ் மீட்லேயே நம்ம ஒரு ஜஸ்ட் லைட்டாக அது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மார்ச் ஃபார் சயின்ஸ்னு அறிவியலுக்காக போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி விளக்கேற்றினா வந்து கொரோனா போயிடுங்கிறது அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் வந்து தனிநபர்கள் சொல்கிறாங்க, எம்பி தானே சொல்கிறாங்க, அவங்க தானே சொல்கிறாங்க, இவங்க தானே சொல்கிறாங்க அப்படி என்று புறந்தொள்ள முடியாத அளவுக்கு இந்தியாவில் இருக்கின்ற மிக முக்கியமான சயின்ஸுக்கு ஆதரவாக இருக்கின்ற டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அவங்களே வந்துட்டு ஆராய்ச்சிக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, மக்களுடைய வரி பணம். காயத்ரி மந்திரத்தை கூறுவதன் மூலமாக கொரோனா வந்து போகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து மக்களுடைய வரி பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ முடிவில் என்ன ஆச்சு? அப்போ காயத்ரி மந்திரம் சொன்னதுனால எல்லாரும் கொரோனா போயிடுச்சு, நம்ம ஆக்சிஜன் இல்லாமல் இத்தனை பேர் நம்ம எழுந்தோமே. ஸோ இதெல்லாம் தான் மிக மோசமான போக்காக இருக்கிறது. ஸோ எய்ம்ஸ் ரிஷிகேஷில் வந்து அதுக்கான ஆராய்ச்சி பண்ணுது. ஆராய்ச்சி வந்துட்டு பண்ணிட்டு அது முடிவை சொல்றதில்ல, அதுக்கான ஃபண்டு மட்டும் அதை இது பண்ணிட்டு கடைசியில் வந்து ஒரு அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை வந்து கூறுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது.
அதே போல் மூளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக விபத்து ஏற்படுகிறது, நிறைய பேர் பிரெயின் இன்ஜுரி ஏற்படுகிறது, மூளையில் வந்து அடிபட்டு ஐசியூவில் கோமாவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை, அந்த பேர் படிச்சுக்கோங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாயில் வரல, அந்த மந்திரத்தை வந்து மகாமிருத்யுஞ்சா, அந்த மந்திரத்தை வந்து 1 லட்சத்துக்கு மேலே தடவை வந்து ஐசியூவில் உட்காந்து சொல்லும் பொழுது அந்த கோமா பேஷண்ட் சரியாயிடுவாங்க அப்படிங்கிற வந்து ஆராய்ச்சி வந்து நடப்படுகிறது. இதெல்லாம் தொடர்ந்து பல வருடங்களாக நடக்கின்ற ஒரு ஆராய்ச்சிகள். இது வந்து எய்ம்ஸில் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கலன்னொன்னே ICMR என்பது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்கின்ற மிக மிக முக்கியமான ஆராய்ச்சிக்கான இருக்கின்ற நிறுவனம் வந்து ஃபண்டு பண்ணி இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட இஃபெக்ட் என்ன, ராமோகன் லோகியா மருத்துவமனையில் தான் இந்த ஆராய்ச்சி நடக்கிறது. 3 வருஷம் தொடர்ந்து பண்ணாங்க, 2006லேருந்து 2016 வரைக்கும். அதோட இம்பாக்ட் என்ன, அதை பற்றிலாம் மக்கள் மத்தியில் வரல. ஒருவேளை அது நல்லா இருந்ததுன்னா மந்திரம் சொன்னாங்கன்னா நமக்கு இன்னைக்கு ஐசியூவில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு வெண்டிலேட்டர் தான் இருக்குது, ஒரு பெட்டு தான் இருக்குது, நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படின்னா. ஆனால் உருப்படியாக ஒன்றும் இல்லைங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ தொடர்ந்து வந்து இந்தியா முழுமைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும்போது இது 2019 அந்த ரிசர்ச் முடிஞ்சிருச்சு, ஆராய்ச்சி முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றினதெல்லாம் வெளியில் வரமாட்டேங்குது. இதே மாதிரி வந்து பாபா ராம்தேவ் என்பவர் தொடர்ந்து மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசனை அட்டாக் பண்ணுவார். அவருடைய மருந்து 7 நாளில் வந்து டயபெட்டிஸ் சரியாயிடும், கொரோனா சரியாயிடும், அது எல்லாம் சர்வரோக சஞ்சீவி என்பது மாதிரி தான் வந்து சொல்லுவார். அதுக்கு வந்து அதை பற்றி வந்து அது வந்து மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் வந்து ஒரு ஸ்டூபிட் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் அவங்கள்ட்ட இதை சொல்லியிருக்காங்க, நீங்கள் தேவையில்லாமல் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புறீங்க. உங்களுக்கு வேறொரு அறிவியல் மருத்துவம், இப்போ நவீன அறிவியல் மருத்துவத்தை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஆயுர்வேதா பற்றி சொல்லணும்னா அதை பற்றி சொல்லிக்கோங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஸ்டூபிட் மெடிசன் சொல்லிட்டு, ஆனால் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் போய் அட்மிட் ஆக வேண்டியது. அவர் கூடவே இருக்கின்ற அவருடைய பட்டாச்சாரியா, அவருடைய உதவியாளர் பட்டாச்சாரியா வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவரும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரிஷிகேஷ்ல இருக்கிற எய்ம்ஸ்க்கு தான் அவர் போனார். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு ஒன்று சொல்லிடுறது, மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன், நவீன ஸ்டூபிட் மெடிசன், அதை பண்ணாதீங்க, அதில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் அவங்க உற்பத்தி பண்ணுற மருந்து தரமற்றதாக இருக்கின்றது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடந்து அதெல்லாம் அந்த அப்ஜெக்ஷனபிள் இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து திரும்ப பெற வேண்டும் என்றெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து தொடர்ந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இது மாதிரி அதே மாதிரி பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அந்த கணேஷாவுடைய பிள்ளையாருடைய தலையை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணாங்கன்றதுலேருந்து யோகா பண்ணால் கேன்சர் க்யூர் ஆகும் என்பது வரைக்கும் எது வேணால் யார் வேணால் எங்கே வேணால் சொல்லலாம். மாண்புமிகு பிரைம் மினிஸ்டரே வந்து ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து இது மாதிரியான கருத்துக்களை சொல்ல முடிகிறது அப்படின்னு. அதே போல் மக்கள் மத்தியிலே RSS வந்து கர்ப்ப சங்கர் என்று மிக முக்கியமான ஒரு நல்ல குழந்தையை வந்து உருவாக்கணும், தேசபக்தி உள்ள அதே நேரத்தில் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேம்ப்ஸ்லாம் பண்ணுறாங்க. குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே வந்து வேத மந்திரங்களெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க மேடம் வந்துட்டு மகப்பேர் என்ன மாதிரி அவங்களும் ஒரு மகப்பேர் மருத்துவர், அவங்களே சுந்தரகாண்டம் படித்தா வந்து குழந்தை வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கவர்னராக இருக்கிறப்ப, ஆளுநராக இருக்கின்ற பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க கம்பராமாயணத்தை சுந்தரகாண்டத்தை படித்தாக்க குழந்தையில வந்து நல்ல குழந்தையாக சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இது போன்று ஒவ்வொருத்தர் திட்டமிட்டு செய்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து மருத்துவத்தில் இந்துத்துவ கருத்தில் திணிப்பது என்பது தான், எல்லாம் அதே தான். ஸோ அது மாதிரி வந்து ஒரு சங்கரி நல்ல தூய்மையான குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற ஃபிசிக்கலி டிசேபிள் குழந்தையெல்லாம் என்ன குழந்தைங்க அப்படி அழகாக இருக்கணும், மூளையோடு இருக்கணும், அந்த மாதிரி குழந்தை மட்டும்தான் உற்பத்தி பண்ணணும், அதில் ஆண் குழந்தைகள் பண்ணணும் போல பல்வேறு வந்து பிற்போக்குத்தனமான கருத்துக்களை வந்து வந்துடுச்சுன்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே அவங்க எப்படி பண்ணாங்க, அப்படி தொடர்ந்து இந்தியா முழுமைக்கும் எப்படி அந்த கிளாஸஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சன்ஸ்கரி தேஷ்பக்தி பேபிஸை உருவாக்குறது. அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் டிசைனர் பேபிஸ். ஸோ டிசைனர் பேபிஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது மாதிரி தொடர்ந்து இந்தியா முழுமைக்கும் அறிவியலுக்கு புறமான கருத்துக்கள் போகிறது. அதே நேரத்தில் இந்தியாவில் எல்லா உயிருமே நம்ம வந்து உயிராக மதிக்கணும், எல்லா உயிருமே வந்துட்டு நம்ம வந்து மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கவுக்கு மட்டும் ஒரு அதோடைய ரிலீஜியஸாக அது கொடுக்கறதுனால தான் கவுக்கு மட்டும் ஆம்புலன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கவு ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பசுமாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வைக்கிறது தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் அந்த ஸ்கீம் வர்றப்ப முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க கால்நடை ஆம்புலன்ஸ் தான் பேர் வச்சாங்க. ஆனால் வட மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் கவு ஆம்புலன்ஸ் பேர் வைக்கிறாங்க. கவுக்கும் தேவை தான், இதர கால்நடைகளுக்கும் சிகிச்சை தேவை தான். அதனால் கால்நடை ஆராய்ச்சி மையம் இருக்குது, கால்நடை மருத்துவர்கள் இருக்குது, அதுக்கும் படிக்கிறாங்க. அவங்களும் 5 வருஷம் படிக்கிறாங்க. கால்நடைகள் நோய் வந்து அவங்களும் சிகிச்சை வழங்குறாங்க, தவறு கிடையாது. கால்நடைகளுக்கும் ஆம்புலன்ஸ் தேவை. ஆனால் உள்நோக்கத்தோட பசுக்கான ஆம்புலன்ஸு, பசுக்கான மருத்துவக் கல்லூரி, பசுக்கான ஆராய்ச்சி மையம், பசுக்கான பல்கலைக்கழகம் என்றெல்லாம் சொல்வது ஏற்படுது அல்ல என்பதுதான்.
எனவே அதில் வந்து பசுவை புனிதப்படுத்தக்கூடிய இந்துத்துவ அரசியல் இருக்குங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதையே தான் நம்முடைய ஐஐடியுடைய இயக்குனர் செய்கிறார். இதுதான் மேடம் வந்துட்டு லாஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க ஆம்புலன்ஸ் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இப்போ நமக்கு தெரியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யூஜிசியில் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்கள் எப்படி கல்வியை வந்து பாதிக்கும், மாநில உரிமை எப்படி பாதிக்கும், கல்வியாகவே இருக்காது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறாரோ அதோடைய ஒரு பதில் தான் யூஜிசி வந்து யூனிவர்சிட்டியை ப்ரெஷர் போடுறாங்க. நீங்கள் வந்து கவு இவரு நல்லா இருக்கு, கவு டங் நல்லா இருக்கு அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வந்து பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸோ ஒரு நிமிஷம், இந்த ஆளுநர்கள் வந்து யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் நியமிக்கிறதுல தொடர்ந்து தலையிடுறாங்க, மாநில அரசு உரிமையை பறிக்கிறாங்க. அதே நேரத்தில் யூஜிசி என்ன பண்ணுது, கவு சயின்ஸை பற்றி போதிங்கன்னு சொல்லுது. அப்போ என்னன்னாக்க இந்தியா முழுவதும் பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும் அந்த இந்துத்துவ அரசியலை கொண்டு போகிறதுக்காக தான் ஆளுநர்கள் மூலமாக பல்கலைக்கழகங்களுடைய வைஸ் சான்சலர் நியமிப்பதிலும் கூட அவங்க தலையிடுறாங்க. எனவே பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து கவு சயின்ஸை பூத்தணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு மாநில அரசுகள் பிஜேபி அல்லாத அரசியல் தடையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த சூழ்ச்சியெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. எனவே தான் யூஜிசி மூலமாக கவு சயின்ஸை வந்து எக்ஸாமினேஷன் வைங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கவு ரிசர்ச் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக கேட்டில் ரிசர்ச் பசுக்களுக்கு எல்லா விதமான கால்நடைகளுக்கான ஆராய்ச்சின்றதும் ஏற்புடையது தான். ஆனால் இந்த மாதிரியான வெறும் கவு மட்டுமே அப்படிங்கிறது தான் பிரச்சனை வருகிறது. ஸோ தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மூலமாக இதை பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த கவுடர் மூலமாக ஒரு சிப்பு பண்ணி அது செல்ஃபோன் ரேடியேஷனை வந்து தடுக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலே அது மாதிரி ஒரு நல்லதாக இருந்ததுன்னா அது இதெல்லாம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ உடனடியாக அது வந்து மாசாக வந்து பண்ணி இப்போ நமக்கு செல்ஃபோன் ரேடியேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, கேன்சர் இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ உண்மையிலேயே அந்த சிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த செல்ஃபோன் ரேடியேஷனை வந்து அந்த கவுடங் இது பண்ணுதுன்னா அதை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை ஏற்றுக்க முடியும். நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, ஆராய்ச்சிக்கு ஓப்பனாக இருக்கும். அந்த ஆராய்ச்சி பண்ணுறீங்க, அது பல வருஷம் ஆனாலும் அது மக்களுக்கு வெளியிலேயே சொல்ல மாட்டேங்கிறீங்க, மக்களுக்கும் பலனளிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அதோடைய நம்பகத்தன்மையில் நமக்கு டவுட் வருது இல்லையா? அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கவு இஸ் த ஒன்லி அனிமல் தட் எக்ஸைல்ஸ் ஆக்சிஜன். உள்ளே போகிறது ஆக்சிஜன், வெளியில் வருது ஆக்சிஜன் சொல்லிட்டு உத்தராகண்டோட சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார். ஸோ முக்கியமான பொறுப்புகள் டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான அறிவியலுக்கு புறம்பா சொல்கிறாங்க. அதே மாதிரி குளிர்காலத்தில் உலகத்தோட எல்லா விலங்குகளும் ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது. ஆனால் பசு மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில் விடுதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதை வந்து உண்மைன்னு சொல்கிறாங்க. அதை ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார். அப்போ இது எல்லாமே நோக்கம்னா பசுவை புனிதப்படுத்துறது ஒரு மேலான உயிரியாக காட்டுறது தான். ஸோ அதே மாதிரி இப்போ குளிர்காலம் நார்த் இந்தியாவில் எல்லா விதமான கால்நடைகளும் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைங்களும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் வந்து கவுக்கு மட்டுமே வந்து ஸ்பெஷலாக ஒரு ப்ராஜெக்ட் போட்டு இந்த மாதிரியான ஸ்வெட்டர் வந்து கொடுக்குற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி ஆர்எஸ்எஸும் அவங்க வந்து ஓப்பனாக பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாங்கள் தொழிற்சங்கம் வச்சுருக்கோம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுங்க, வேலை நேரத்தை வந்துட்டு 8 மணி நேரமாக கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ரிப்போர்ட் கொடுப்போம். ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 51 கவு யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கவு ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க பட்ஜெட்டுக்கு. ஸோ அதுவும் அலோகேட்டும் ஆகுது. 500 கோடி வந்துட்டு பட்ஜெட் அலோகேட் ஆகுது. காமதேனு ஆயோக், ராஷ்டிரிய காமதேனு ஆயோக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் வந்து உலகம் ஃபுல்லாக 1000 விதமான கால்நடைகள் இருக்குது. இந்தியாவில் வந்து 800 டைப்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக கேட்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வகையில் வந்து பல விதமான பால் குடிக்கின்ற பசுக்கள், அதே மாதிரி எருமையோடு இருக்கின்றன. அதே மாதிரி காளை மாடுகளும் இருக்கின்றன, வெயிட் தூக்கிறதுக்கு நமக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்படுது. ஸோ அப்போ எல்லாவற்றுக்குமான ஒரு ஸ்கீமாக இல்லாமல் வெறும் கவுக்கு மட்டுமே பண்ணுறதுல தான் வந்து அதில் மத ரீதியான கருத்துக்களை அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்கீமோட பேர். இது மிகப்பெரிய திட்டம். அது சூத்ரா பிஐசி இந்தியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய பெயர். ஸோ இதை வந்து எப்படி வந்து கவு பற்றி எப்படி வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அன்வீல்ஸ் அ பிளான் ஃபார் ரிசர்ச் ஆன் இண்டிஜினஸ் கவு. ஸோ இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணும்பொழுது இதில் அவங்க இது பல பக்கத்தில் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும் கவர்மெண்ட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை அடுத்து வந்து சட்டங்கள், கவுக்கான ஆதரவான சட்டங்கள். பெண்களாக நமக்கு வந்து இருக்கிற பாதுகாப்பு கூட இல்லை. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை இருக்குது நம்ம சொல்கிறோம், சட்டங்கள்லாம் பற்றி பேசுகிறோம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்தியாவில் இப்பொழுது இருக்கின்ற சட்டங்கள் பெண்களை விட பசுக்களுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்கின்ற ஒரு அதை வலியுறுத்தி கவு மாசு போட்டெல்லாம் போராட்டங்கள்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கவுக்கான எல்லா விதமான சட்ட ரீதியான விஷயங்களும் இருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். ஸோ இது வந்து யூபி கவர்மெண்ட் வந்து 11
லட்சம் டெஸ்டிடியூட் அங்கங்கே திரிந்து கொண்டிருக்கின்ற பசுமாடுகளை வந்து பால் கொடுக்காம இருக்கிற வயதான பசுமாடுகளை காப்பாற்றுறதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஒரு அந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆதரவு அளித்து பண்ணாங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு மாதத்துக்கு 900 rupees தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அறிவியலுக்கு புறம்பாக நிறைய விஷயங்கள் ஃபண்ட் அலோகேஷனும் தேவையில்லாமல் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுடைய ப்ராஜெக்டில் சொல்கிறாங்க நான் மில்கிங் கவுஸ் வந்துட்டு அதோட யூரினை நம்ம வந்து பயன்படுத்திட்டோம்னா அப்போ யாரும் வந்து அந்த கவை கொலை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி கொண்டு வாங்க. இவங்களே சொல்கிறாங்க நான் மில்கிங் கவுஸை கொலை பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், அதோட யூரின் வந்து பயனளிக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி உள்ளர்த்தத்தோடு நடக்குது. எதில் வந்து மருந்து இருந்ததுனாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம், மனித குலத்துக்கு பயன்படுத்தினா அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கவு யூரின்ல பலன் இருக்கிறதுன்னு வந்து முடிவை எழுதி வச்சுட்டு அப்புறமா ரிசர்ச் பண்ணால் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட். அது மாதிரி இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் ஹெல்த் பிளானிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பரு. த யூஸ் ஆஃப் கவ் டங் அண்ட் யூரின் டு கியூர் COVID-19 இன் இந்தியா இட்ஸ் அ பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ மிகப்பெரிய பொது சுகாதாரத்துறை பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மருத்துவ ஜேர்னலில் வந்து இதை வந்து போடுறாங்க. ஸோ இது நாங்களாம் வந்து கொரோனா டைமில் இந்தியா வந்து ரொம்ப புகழ்பெற்ற விஷயம், தமிழ்நாடுலாம் மெடிக்கல் டூரிசத்தில் நல்லா இருக்குது அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா யாரும் மெடிக்கல் டூரிசத்துக்கு வரவே மாட்டாங்க அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன நோய்கள் இருக்கிறது, ஸோ தெர் இஸ் நோ கான்க்ரீட் சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் behind the use of cow dung or urine to boost immunity against COVID-19, but the health risk அதை வந்து அந்த கவுடங்க வந்துட்டு அந்த சாணி வந்து உடம்பு மூலமாக பூசிக்கிறது. எல்லா எம்பிஸ்லாம் கூட அந்த மாதிரி பூசிக்கிட்டு இது பண்ணாங்க. RSSஐ சார்ந்த குழந்தைகள் மருத்துவர்கள் கூட அந்த மாதிரி வந்து முழுசாக சாணியை போட்டுட்டு கொரோனா டைமில் அது சரியாயிடுன்னு சொல்லிலாம் குழந்தைகள் மருத்துவர்கள் கூட சொன்னாங்க. ஸோ ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கேம்ஃபிலோபாக்டரோசிஸ், சால்மோனோசிஸ், லிஸ்டீரியாசிஸ், அந்த எலிக்காய்ச்சல், லெப்டோஸ்பைரோசிஸ், கிளமிடியாசிஸ், கிரிப்டோஸ்போரோடைசிஸ் போன்ற பல்வேறு விதமான நோய்கள், ஈகோலை, மைக்கோபாக்டீரியம், பாராடியூபர்குலோசிஸ் அப்படி லிஸ்ட் அடுக்கியிருக்காங்க. இது எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகத்திலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கருப்பு பூஞ்சைன்னு ஒன்று வந்தது கொரோனா டைம். கண்ணெல்லாம் இதுவாச்சு தெரியுங்களா, மூஞ்சிலாம் இதுவாய் நிறைய பேர் இறந்தாங்க கருப்பு காளான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உலகத்தில் பல நாடுகளில் வந்து கொரோனா வந்தாலும் இந்த மாதிரி கருப்பு பூஞ்சை பிரச்சனை வந்து இந்தியாவில் மட்டும்தான் வந்தது. அது வந்து ஒருவேளை கவுடங்னால இருக்கலாமா அப்படின்ற ஆய்வு அறிக்கைகள்லாம் வெளிநாடுகளில் வந்தது. ஸோ இது மாதிரி அதனால வந்து இப்போ கொரோனாவில் கூட நிறைய பேர் பொழைச்சி வந்துட்டாங்க. ஆனால் அந்த கருப்பு கம்யூகார் மைக்கோசிஸ்லாம் இறந்ததுலாம் நடந்தது. அதனால ஆய்வுகளை பற்றி பேச பிளாக் ஃபங்கஸ், கருப்பு பூஞ்சை, அது தமிழ்நாட்டில் கூட வந்துச்சு. அது வந்துச்சுன்னா காப்பாற்றுறது கஷ்டம். உயிரிழப்பு வந்தது. அது வந்து இந்தியாவில் தான் வந்துச்சு. அது காரணம் வந்து அந்த பசுமாட்டு சாணியை பயன்படுத்தினால இருக்கலாமோ அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா மற்ற நாடுகளில் அது இல்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி சர்வதேச அரங்களில் கொரோனா COVID-19 பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்து கியூஆர்ஸில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. அந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற MLAஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கவ் யூரினை டைல்யூட் பண்ணி கொடுங்க, அங்கே வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க என்று நகைப்புக்குரியதாக மிக முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஜேர்னலில் வருது. ஏன்னா எல்லாரும் எவிடன்ஸ் வந்து கோமியத்துக்கு ஆதரவாக கொடுக்கும்போது கோமியத்துக்கு எதிராக இந்தியாவில் இருக்கின்ற நடைமுறைகளை எவ்வளவு கேவலமாக கிண்டல் பண்ணி இன்டர்நேஷ்னல் மெயினான பப்மெட்ல இருக்கிற ஜேர்னல்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு. நம்ம அவங்க 5 ஜேர்னல் கொடுத்தா நம்ம 50 ஜேர்னல் கொடுக்கலாம். இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம அறிவியலுக்கு எதிரானவர்கள் எல்லாம், ஆராய்ச்சிக்கு எதிரானவர்கள் எல்லாம் அது அன்பயஸ்டா ஒரு மக்களுக்கு ஆதரவா இருக்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டியது. எதுல வேணா என்ன வேணா நல்லது இருக்கலாம், ஆனா அது ஓப்பன் மைண்டடா பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து அதே நேரத்தில் நீங்கள் வந்து மனிதர்களுக்கான எதுவுமே செய்யாமல் மாடுகளுக்கு மட்டுமே பண்ணுறது. கவு கேபினட் அப்படின்னு ஒன்று போட்டு அந்த நான் மில்கிங் கவுஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகமான ரிசர்ச்சஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. அது மாதிரி மத்திய பிரதேசில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து கவு யூரின் ஃபினைல் வச்சு க்ளீன் பண்ணாமல் கவு யூரின் வச்சு க்ளீன் பண்ணோம்னா அது அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராஜஸ்தானில் ஒரு 15 நாளைக்கு வந்து அது பைலட் ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன ஆச்சு அந்த ரிசர்ச், ஒருவேளை கவு யூரின் வந்து ஃபினைல் மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ், இத்தனை ஆஃபீஸஸ் டெய்லி நம்ம ஃபினைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதை நம்ம பயன்படுத்திட்டு போகலாமே. ஸோ அந்த மாதிரி வந்து வரவே இல்லை. அது அந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்துச்சு. அது என்னன்னு தெரியல. மத்திய பிரதேச சில இடங்களில் வந்து சில ஆஃபீஸில் பயன்படுத்துகிறாங்க, டெல்லியில் சில இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது பெருமளவில் இல்லவே இல்லை. உண்மையாக அது பலனளித்தது என்றால் அது உடனடியாக, ஏன்னா அது வந்து ஈஸி எக்கனாமிக்கலான ஒரு விஷயம், அதை வந்து பயன்படுத்த அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்து போகலை. ஸோ அதனால யூரோப்பியன் ஜேர்னல்ஸில் வந்து அந்த மாதிரி இல்லை. கவ் யூரின் இதெல்லாம் வெளிநாட்டு ஜேர்னல், நம்ம வந்து ஃபினைல் அதை யூஸ் பண்ணுறதை பற்றி அது மாதிரி பலன் இல்லைங்கிறத பற்றி அவங்க கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக் வேலிடேஷன்
அண்ட் ரிசர்ச் ஆன் பஞ்சகவ்யா. இது ஒரு ஸ்கீம். இதெல்லாம் இந்தியாவில் நம்மளுடைய வரி பணத்தில் அரசாங்கத்தால் செய்யப்படுகின்ற திட்டம், அந்த SVAROP அப்படிங்கிறது. இது மாதிரி பல திட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் எல்லாத்துலேயும் பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். அதை நம்ம வந்து வேறு வழியெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த நேரத்தில் வந்து எப்படி IIT மெட்ராஸ் வந்து ரொம்ப முக்கியமான இடமோ அது மாதிரி எய்ம்ஸ் டெல்லி வந்து ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல ஆன்மீக மருத்துவம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாகவே முடியாது. ஆன்மீக மருத்துவத்தை கொண்டு வருவதற்கு எய்ம்ஸ் மதுரை டெல்லியில் இருக்கிற மருத்துவர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் எந்த விதமான கருத்தையும் யார்ட்டையும் கேட்காம எல்லாமே வந்து திணிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இது எல்லாமே சில வருடங்களாக நடக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மெடிசன். இது வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. இப்போ வந்து ஒரு ஜோதிட மருத்துவம். ஒருத்தருக்கு தலைவலிக்குதுன்னு ஒரு ஆஸ்பத்திரி போனார்னா அவர் ஜாதகம் எப்போ பிறந்த டேட் ஆஃப் பர்த்லாம் பார்த்துட்டு உனக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து டைம் சரியில்லை அதனால நீ அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து ஜோதிட மருத்துவம். ஸோ அது வந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டே அதை பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதில் என்ன அடுத்த முக்கியமான பிரச்சனை என்ன வருதுன்னா, உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு என்ன நினைக்கிறோன்னா, நவீன அறிவியல் மருத்துவம் என்பது மிகவும் நன்றாக வளர்ந்து அகில உலக அளவில் மக்களை வந்து காப்பாற்றுது. இந்த நேரத்தில் மற்ற ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இதுக்கு யாருமே எதிரானவர்கள் அல்ல. ஆயுர்வேதா, யுனானி, சித்தா போன்ற எல்லாவற்றிலும் இருக்கின்ற நல்லவற்றை ஆராய்ச்சி செஞ்சு நம்ம இதில் வந்து சேர்க்கறது நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்னாக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதோடைய ஒரு போக்கு தான். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் பண்ணால் நவீன அறிவியல் மருத்துவராக நாங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்றைய அரசாங்கம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வரைக்கும் அதை கொண்டு வரணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அதனால தான் பிரச்சனை. அதனால தான் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியோ இல்லை ஸ்பிரிச்சுவல் மெடிசனோ இல்லை இந்த பஞ்சகவ்யாவோ ஆயுஷ் டாக்டர் மட்டும் பயன்படுத்தி ஆயுஷ் டாக்டர்ஸ் கிட்ட போகணும்னு நினைக்கிற பேஷண்ட் வந்து போனாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க விரும்பி போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் இது பொதுமைப்படுத்தும் எல்லாரும் மேல நவீன அறிவியல் மருத்துவத்தின் மீது, நவீன அறிவியல் மருத்துவர்கள் மீது திணிக்கப்படுவது மட்டும்தான். அதனால ஒரு அப்ஜெக்ஷன் நம்ம தெரிவிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ மத்திய பிரதேஷ்ல அஸ்ட்ராலஜி OPD வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி நாங்க சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல தான் அந்த அறிவிக்கை வந்து வெளியில வருது. ஸோ ஆஸ்ட்ரோ ஃபோக்கஸ் பண்றது இல்லை. அதே மாதிரி இப்போ இன்டகிரேட்டட் மெடிசன் அப்படிங்கிறது எல்லாம் கேள்விப்படும் போது பேசும்பொழுது எல்லா மருத்துவத்தையும் ஒன்றா நினச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது நடைமுறை சாத்தியமே இல்லை. ஒவ்வொரு மருத்துவத்தினுடைய அந்த ஃபார்முலா சூத்திரம் என்பது வேற இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கட்சி இருக்குது. BJP இருக்குது, DMK இருக்குது, ADMK இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. எல்லாமே கட்சி தான். எதுக்கு தனித்தனியாக எல்லா கட்சியும் எல்லாம் ஒன்றாக்கி ஒரே கட்சி ஆக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கட்சியோட எல்லாம் கட்சி தான். ஆனால் ஒவ்வொரு கட்சியோட கருத்துக்கள் வேறு, அவங்களோட செயல்படு வேறு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மருத்துவமும் வேறு விதமாக இருக்குது. அதோடைய ஃபார்முலாவே வேறு. அது ஒன்றாக்க என்பது சாத்தியமே இல்லை. ஆனால் டாக்டர் ரவீந்திரநாத் குறிப்பிட்டது போல ஒரே நாடு ஒரே மருத்துவம் 2030 விஷன் 2030 என்ற இதை வந்து நோக்கி வெளிப்படையாக அறிவித்து வெளிப்படையான பார்லிமெண்ட்லேயே அறிவித்ததெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற விஷயங்கள் உங்கள் மத்தியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை கொண்டு வரோம். ஸோ எல்லாத்தையும் அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒன் ஹெல்த் சிஸ்டம் பிளான் அது வந்து 2030 லான்ச் பண்ணுறது தான் அது. ஸோ நேஷனல் மெடிக்கல் கமிஷனும் இப்போ அவங்க கையில் தான் இருக்குது. UGC எல்லாமே அவங்க கையில் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க. ஸோ எங்களை போன்ற மருத்துவர்கள் அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஆனால் வந்து இந்தியாவுக்கு வந்து மருத்துவத்தையும் மக்களுக்கான சுகாதாரத்தையும் பற்றியும் கவலையே படாத ஒரு அரசாங்கம் உலகம் ஃபுல்லாக வந்து 6% 7% GDPக்கு செலவு பண்ணோம்னா நம்ம வந்து மிக குறைவாக 1.75 ஆண்டுகள் ஆகிவிட்டு சுதந்திரமாகி 1.5 அவ்வளோதான் நம்ம வந்து GDPக்கு செலவு பண்ணுறோம். அதில் ஆராய்ச்சிக்கான செலவு வந்து வெறும் 3%. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளார 3%. ஸோ இது போல கிளினிக்கல் ரிசர்ச்ங்கிறதே கிடையாது. ஒட்டுமொத்த GDPல 0.9% தான். 0.09%. ஸோ அப்போ வந்து இப்போ பாஜக அரசாங்கம் வந்த உடனே தொடர்ந்து பட்ஜெட்டில் வந்து ரிசர்ச்சுக்கான ஃபண்டை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. நாங்கள் உட்காந்து பேசுறது ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராய்ச்சிக்கு ஃபண்டு கொடுங்க, அது நவீன அறிவியல் மருத்துவத்துக்கும் கொடுங்க, ஆயுஷுக்கும் கொடுங்க, எதுக்குமே அவங்களுக்கு கொடுக்காதீங்க எங்களுக்கு மட்டும் கொடுங்கலாம் சொல்லலை. ஆனால் அந்த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் என்கின்ற அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் வேண்டும், ரிசர்ச்சுக்கு அதிகமான ஃபண்டு வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ தொடர்ந்து வந்து இந்தியா உலகம் முழுமைக்கும் வந்து இந்த மாதிரி தெரியும், நம்ம பண்ண ரிசர்ச் வந்து நம்ம கிட்ட ஃபண்டே கிடையாது, ரிசர்ச்சஸ் எதுவுமே சரியாக செய்யலை அப்படின்னு. அதே நேரத்தில் மக்களுக்கு எதிராக நம்ம வந்து பப்ளிக் ஹெல்த்ங்கிற பொது சுகாதாரத்துறை மூலமாக இருக்கின்ற மருத்துவ நிறுவனங்களை மூடுகின்ற விழா நடத்துகின்றது. ரிசர்ச்சும் பண்ணுறதில்ல, மருந்தும் கவர்மெண்ட் கொடுக்கறதில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 75வது ஆண்டு விழா சுதந்திர தினம் வரும்பொழுது தொடர்ந்து பல நிறுவனங்கள் மூடப்படும். அப்படி இருக்கிறதே 2-3 நிறுவனங்கள் தான் பொதுத்துறை நிறுவனங்கள் மருந்து உற்பத்தி செய்கிறது. அதையும் மூடு விழா நடக்கிறது. செங்கல்பட்டில் இருக்கிற இன்டகிரேட்டட் வேக்சின் காம்ப்ளெக்ஸை தொடக்கவே இல்லை. ஸோ அது மாதிரி ஆராய்ச்சியும் செய்கிறது இல்லை. நம்ம கேட்டாலும் அதை நமக்கு கொடுக்கல. ஸோ தொடர்ந்து 0.09% ஆஃப் GDP தான் நம்ம ரிசர்ச்சுக்காக கொடுக்குறோம். ஸோ இந்த நேரத்தில் அறிவியல் முக்கியம், அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் முக்கியம். மக்களிடையே மூட நம்பிக்கைகளை பரப்பக்கூடாது.
எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாத ஆராய்ச்சிகள் முக்கியம். ஏராளமான அறிவியலாளர்கள் இன்றைய அரசாங்கத்துடைய அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாமும் உணர்ந்து அதை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. இது இதை பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. 2030 இந்திய அரசாங்கம் ஒரு நாடு ஒரு ஹெல்த் சிஸ்டம் அப்படி நோக்கி போய்கொண்டிருக்கின்ற விஷயமெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஏன்னா ஒன் நேஷன், ஒன் ரிலிஜன், ஒன் லாங்குவேஜ், ஒன் ரேஷன் கார்டு, ஒன் எலெக்ஷன், அது மட்டுமல்ல, மிக மிக மோசமாக ஒன் நேஷன் ஒன் ஹெல்த் சிஸ்டம் என்ற ஒரு தவறான அறிவியலுக்கு புறம்பான ஒரு இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு நம்ம ஐஐடி மெட்ராஸில் பார்த்து கொண்டிருக்கோம் என்று இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நன்றி. வேற யாரும் கேட்டீங்களா? என்ன சொல்றவங்களா? பெரும்பாலும் இல்லை, அப்படி இல்லை. பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்துத்துவ கருத்தியலை, பிராமணியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்கிறாங்க, செய்கிறாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய தெரியும். 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குவாலிட்டி ஆஃப் ஜேர்னலிசம் ஒருத்தங்க பண்ணாங்கன்னா எப்படி இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த எழுதியிருக்கவங்கள பார்த்தா நீங்கள் நினைப்பீங்க கரெக்டாக இருக்கு அப்படின்னு. அது மாதிரி. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா டைலூட் ஆனது மாதிரி பல்வேறு கட்டுரைகள் வருகின்றன. பெய்டு மீடியான்றது நம்ம சொல்கிற மாதிரி பெய்டு ஜேர்னல்ஸ் இருக்கின்றது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நாங்கள் ஏன் இவ்வளோ உதாரணம் சொன்னோம்னா, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, நாங்கள் அதுக்கு எதிரானவில்லை. ஒருவேளை அந்த சிப்பு ரேடியேஷனுக்கு இது பண்ணால் அதை எங்களுக்கு கொடுங்க. அந்த ஃபினைல் அந்த கவ் யூரின் யூஸ் ஆகுதுன்னா அதை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எங்கள் ஆஸ்பத்திரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆகவே அது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அவர் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்களே நவீன அறிவியல் மருத்துவம் எங்களோட வேலையை படிக்கிறது தான். ஸோ சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது. ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேப்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஜேர்னல்ஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் ஜேர்னல்ஸ் கொட்டிக்கொண்டு இருக்கிறது உலகம் பூரா. ஸோ அப்போ தேடி இந்த ஜேர்னல் அந்த ஜேர்னல் சொல்கிற மாதிரி அப்படி நம்மளும் ஒரு 50 ஜேர்னல் சொல்லலாம். அவங்க 5 ஜேர்னல் நம்ம 50 ஜேர்னல். இல்லை, அவர் வெளியிட்டாங்க. அதை என்னன்னு பார்க்கலாம். என்ன பிரச்சனைனாக்க, அமெரிக்காவில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதால ஏற்றுக்க முடியாது. அமெரிக்காவில் சார்லஸ் டார்வினுடைய பரிணாம கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டாங்களா? எல்லா பல்கலையும் நடைமுறைப்படுத்துகிறாங்களா? பரிணாம கோட்பாட்டை அமெரிக்காவில் ஏற்றுக்கலைங்க, அபார்ஷனை ஏற்றுக்கலை. எனவே அமெரிக்காவில் சொல்கிறதெல்லாம் சரின்னு எப்படி ஏற்றுக்க முடியும் நம்ம? அதனால் இன்றைக்கி போலி அறிவியலையே அறிவியலாக மாற்றுறதுக்கான விஞ்ஞான ஆராய்ச்சிலாம் நடக்குது. அப்படிப்பட்ட ஆராய்ச்சிலாம் வரலாம், அதை அவர் காமிக்கலாம். ஆனால் என்னன்னாக்க, இன்றைக்கு எவிடன்ஸ் பேஸ்டாக கோமியத்தை கொடுத்தோம், இத்தனை டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தினோம், கோமியத்தை கொடுத்தோம், இத்தனை கொரோனா நோயாளை காப்பாற்றினோம், கோமியத்தை கொடுத்தோம், இத்தனை டைஃபாய்டு நோயை காப்பாற்றினோம், ஏதாச்சும் எவிடன்ஸ் பேஸ்டாக காமி ஏற்றுக்கலாம். மலேரியாவுக்கு நாங்கள் கோமியத்தை கொடுத்தோம், 15 நிமிஷத்தில் குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அவர் சொன்னார்ல 15 நிமிஷத்துக்கு சரியாயிடுச்சுன்னு. ஆராய்ச்சி பண்ணுங்கள், மலேரியா நோயாளை கொண்டு வர்றோம், நீங்கள் கோமியத்தை கொடுங்க, 15 நிமிஷத்தில் மலேரியா சுத்தமாக குணப்படுத்திடுங்க, ஏற்றுக்கலாம். ஸ்மால் ஸ்டடிஸ் ஏற்படையதில்லை. இப்போ நான் ஐசிஎம்ஆர்ல ஒரு பர்டிகுலர் மந்திர சொல்லி கோமா பேஷண்ட் வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, 3 வருடங்கள் நடந்த அந்த ஸ்டடி மொத்தமே 40 பேஷண்ட் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, எவ்வளோ பேர் கோமாவில் இந்தியா முழுமைக்கு இருப்பாங்க. 40 பேர் தான் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி ஆர்எம்எல் என்று ராமகன் லோக்கிய மருத்துவமனை நடக்குது. அந்த ஆராய்ச்சி எய்ம்ஸ்லாம் போய் கேட்குறாங்க. அவங்க அடிப்படையிலேயே இது ஹைபோதீசிஸ் சரியில்லைன்னு ஏற்கவே இல்லை. ஸோ அப்போ யார் அதை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலை, அவங்க ஏற்கனவே இந்துத்துவ மனநிலையில் இருக்காங்க. அதனால அந்த ஆராய்ச்சியை செய்யறதுக்கு விடுறாங்க. வெறும் 40 பேர் பண்ணுறாங்க. வெறும் 40 பேர் சொல்லிட்டு ஒன்றும் பலன் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படின்ற மாதிரி நெகட்டிவ், டபுள் நெகட்டிவ் வந்தாலும் கொடுக்கலாம். ஸோ இது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அன்பைஸ்டாக ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க, மாசாக பண்ணுங்க, நல்ல கண்ட்ரோல் வச்சு பண்ணுங்க. அது என்ன முடிவோ அந்த முடிவு ஒருவேளை நல்லதாக இருந்ததுன்னா மனித குலத்துக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அந்த ஃபினைலை கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். விவாதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். அவர் தயாராக இருந்தால் விவாதிக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னாக்க, ஏங்க ஐஐடியும் மத்திய அரசு நிறுவனங்கள்லாம் வெறும் பசுமாட்டு யூரினை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறீங்க?
எரும மாட்டு யூரினை ஆராய்ச்சி பண்ணுங்க. யார் உங்களை தடுத்தா? ஏங்க இந்தியாவில் அதிகமாக பயன்படுறது எரும மாட்டு பால் தாங்க. நீங்கள் ஏங்க எரும மாட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? எரும மாட்டோட கோமியத்தை எரும மாட்டு சாணியை ஆராய்ச்சி பண்ணுங்கள். யூரின்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பசுமாட்டு யூரின் ஆராய்ச்சி பண்ணால் தான் பசுமாட்டு வரக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்க முடியும். மனிதனோட யூரின் ஆராய்ச்சி பண்ணாதானே மனிதர்கள் வரக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்க முடியுது. இப்போலாம் ஒரு சொட்டு மழை இருந்தால் போதும், அதை வச்சு ஏராளமான நோய்களை கண்டுபிடிக்கிறதும் இல்லையா? அப்போ அது மாதிரி ஆராய்ச்சியில் நம்ம தடுக்கலை. ஆனால் நீங்கள் எதுக்காக பசுமாட்டை மட்டுமே செய்றீங்க? அதுக்கு சரக சமிதை, சுசுருத சமிதையில் நீங்கள் உதாரணத்தை எடுக்கிறீங்க. சரக சமிதையில் சாப்டர் 27 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 27 வகையான விலங்குகளுடைய உணவை இறைச்சியை நம்ம ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. பசுமாட்டு இறைச்சி எவ்வாறு பயன்படுத்தலாங்கிறது 27வது சாப்டரில் இருக்குது. ஆத்ரேயா என்பவர் அதாவது ஆயுர்வேத மருத்துவத்தில் மிக முக்கியமானவர். ஆத்ரேயா சொல்கிறாரு, கடுமையான உடல் உழைப்பாளிகள், நீண்ட காலமாக மூக்கு சளி உள்ளவர்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஸ்பெட்டிக்னு சொல்லக்கூடிய ரொம்ப உடல் தளர்வு ஏற்படக்கூடியவர்கள், நீண்ட கால காய்ச்சல், இவர்களுக்கெல்லாம் பசுமாட்டு இறைச்சி நல்லதுன்னு அவர் சொல்கிறார். சரக சமிதியில் சொல்லியிருக்கு, பசுமாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி உடல்நலனுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி ஏன் ஆராய்ச்சி பண்ண? 27 விலங்குகளை பற்றி சொல்லியிருக்குல்ல, 27 விலங்குடைய இறைச்சியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள். எது உங்களை தடுக்குது? அப்போ என்னன்னாக்கா அங்கே அரசியல் இருக்குன்னு சொல்ல வர்றோம். உங்கள் ஆராய்ச்சியில் அரசியல் இருக்குன்னு சொல்ல வர்றோம். மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். மக்களை மாணவர்களை மத ரீதியாக பிரிக்க பார்க்குறாங்க. அதுக்கு இதையும் பயன்படுத்துகிறாங்க. பஞ்சகவியத்தை பண்டிகை நல்லா சாப்பிட்றோன்னு சொல்லுங்க, டெய்லி ஐஐடியில் கொடுங்க. உங்கள் மாணவர்கள் முதல்ல ஏற்றுக்குவாங்களா? முதல்ல பஞ்சகவியத்தை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு கப்பில் வச்சு கொடுங்களேன், ஸ்பூன் போட்டு கொடுங்களேன், பஞ்சகவியத்தை சாப்பிடட்டும். விஷயம் ஐஐடி மெட்ராஸில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் வேறு சில கல்லூரிகளிலும் இந்த மாதிரி நான்வெஜ் கொடுக்காதெல்லாம் இருக்கு. நாங்கள் போய் நேரடியாக ஆய்வு செஞ்சு கேட்டப்போ அது காஸ்ட்லின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த விஷயத்தையோ நாட் காஸ்ட்லியோ. ஸோ பொதுவாகவே சமீப காலங்களில் பாஜக தமிழ்நாட்டை வளருது. இந்த மாதிரி இந்துத்துவ ஜாதிய பிரச்சனைகளும் அதிகம் வருகிறது. இந்துத்துவ பிரச்சனைகள், உணவு உரிமையில தலையிடக்கூடாதுங்க. உணவு விஷயங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? அந்த இது கலாச்சார காவலங்கிற அதிகாரம் யார் உங்களுக்கு கொடுத்தது? யாருக்கு என்னென்ன உணவு சாப்பிடுதோ அதை சாப்பிட்டு போட்டோம். நீங்கள் ஏன் போய் தலையிடுறீங்க? அப்போ பஞ்சகவியம் சாப்பிட்றாங்க, நம்ம அதை தலையிடல, அது அவங்களுடைய உரிமை. அவர் காமோடி டெய்லி வேணாலும் சாப்பிடணும், நான் தலையில்லையே. பஞ்சகவியத்தை நல்லா சாப்பிடட்டும், தலையில்லை. இல்லை, கவர்மெண்ட் தெரியும். ஒன்றிய அரசு கொள்கை அது சாதகமாக இருக்குது. அதுக்கடுத்து புரோட்டோ சயின்ஸ், ஆதிகால மருத்துவம். ஆதிகால மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவிலையும் சரி, நோய்களுக்கு காரணம் இருக்குது, அந்த நோய்களை மருந்து கொடுத்து குணப்படுத்துங்கிற கான்செப்டே இல்லாமல் இருந்த காலம் ஒன்று உண்டு. நோய்கள் நமக்கு மேலே உள்ள சக்தினால வருது, பாவ புண்ணியத்தினால வருதுன்னு கோட்பாடு உண்டு. அப்போ நோயை குணப்படுத்தணும்னா சில தேவதைகளை திருப்திப்படுத்தணும், மந்திரங்கள் சொல்லலாம், தாயத்து கட்டிக்கலாங்கிற நம்பிக்கை உலகம் முழுவதும் இருந்திருக்கு. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நோய்களை மந்திரங்கள் சொல்லி குணப்படுத்தலாம், மாந்திரிக செய்தி குணப்படுத்தலாம், மேஜிக் மூலமாக குணப்படுத்தலாம். ஒரு காலகட்டத்தில் மருந்துகளுக்கு காரணம் இருக்குது, நோய்களுக்கு காரணம் இருக்குது, அவற்றை மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம்னு மனுஷன் கண்டுபிடிக்கிறான். பார்த்தீங்களா? அது அறிவியலில் ஒரு பாய்ச்சல், அறிவியலில் மிகப்பெரிய முன்னேற்றம். அவ்வாறு வருகின்ற பொழுது பண்டைய காலத்தில் பல்வேறு நாடுகளையும் மூலிகைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தாவரங்களில் மூலிகைகளில் மருத்துவ உணவுகள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ்வாறு பயன்படுத்த ஆரம்பிக்கிறப்ப எந்தெந்த மூலிகைகள் எந்தெந்த மருத்துவ உணவு தெரியாது. அப்போ சில இது அவங்களை அடைஞ்சிருக்காங்க. அப்போ என்ன நினைக்கிறான மனுஷன் அந்த காலகட்டத்தில், இந்த மாடுகளும் ஆடுகளும் ஏராளமான தாவரங்களை உணவு கொள்ளக்கூடிய விலங்குகளும் ஒரே நேரத்தில் ஏராளமான தாவரத்தை சாப்பிடுது. தாவரம்னா மூலிகை, அப்போ ஏராளமான தாவரங்களை மூலிகைகளை சாப்பிடுது. அவ்வாறு சாப்பிடுகின்ற பொழுது பல்வேறு தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகளுடைய அந்த களியை, மாட்டு சாணியையோ அல்லது ஆட்டு புழுக்கையோ அல்லது வேறு விலங்குடைய அந்த கழிவையோ நாம் மருந்தாக பயன்படுத்தினால் எல்லா மூலிகையுடைய சாரம் அதில் இருக்கும், நோயை விரைவாக குணப்படுத்தினா நம்புகிறான். எனவே அதை மருந்தாக பயன்படுத்துகிறான். இது ஒரு அறிவியல் ரீதியான முன்னேற்றம்னா அறிவியல் ரீதியான முன்னேற்றம். ஆதிகால மருத்துவத்தில் அது முன்னேற்றம். மருந்தல் மூலமாக நோயை குணப்படுத்த முடியாதுன்னு கருதப்பட்ட ஒரு காலத்தில் மூலிகையை பயன்படுத்தலாம்,
பல்வேறு தாவரங்களை சாப்பிடக்கூடிய மூலிகைகளை சாப்பிடக்கூடிய விலங்குடைய ஸ்தானத்தில் கூடுதல் மருத்துவ பயன் இருக்குன்னு சிந்திக்கிறான் பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய சயின்டிஃபிக் அட்வென்ச்சர்னு சொல்லலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியுமா? அவன் அந்த காலகட்டத்தில் மைக்ரோஸ்கோப் கிடையாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கிடையாது, சாணி மூலமாக பரவக்கூடிய நோய்களை பற்றி தெரியாது, யூரின் மூலமாக பரவக்கூடிய நோய்களை தெரியாது. எனவே அதை மருந்து பொருளாக பயன்படுத்தினாங்க. அது அன்றைக்கி சயின்ஸு. அது அன்றைக்கி வந்து இன்றைய காலகட்டத்தில் வச்சு அதை பார்க்கக்கூடாது, அதை நம்ம மதிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அதை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, அது மூலமாக பரவக்கூடிய நோய்களை பற்றி நமக்கு தெரியுது. எனவே அதுக்கு மாற்றாக விஞ்ஞானம் எவ்வளோ கொண்டு வந்திருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுப்போக்கு வந்தால் பச்சிலன் ஆண் குழந்தையோட சிறிய ஆண் குழந்தையோட யூரினை குடிக்கலான் இருக்கு, யூரினை மருந்தாக பயன்படுத்தலான் இருக்கு. அது சரியான சரி. அப்போ வந்து எலக்ட்ரால் கிடையாது, ட்ரிப்பு பாட்டில் கிடையாது. அப்போ வந்து அந்த சின்ன குழந்தையோட இதில் வந்து அதிகமாக இன்ஃபெக்ஷன், யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்காது. அந்த யூரினை கொடுத்தா டீஹைட்ரேஷன் சரியான தெரிஞ்சு வச்சுருக்கான். அந்த யூரினில் அதுக்கான தாது பொருள் இருக்குது, உப்பு இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? அது இன்னைக்கு வந்து வயிற்றுப்போக்கு காலரா இருந்தவங்களுக்கு சின்ன பையனோட யூரின் எடுத்து லிட்டர் கொடுக்க முடியுமா? நம்ம இன்னைக்கு வந்து நவீன அறிவியல் வந்துருச்சா இல்லையா? அப்போ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல இன்னைக்கு வந்து யூரின் நம்ம சிரமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கடலில் போகிறாங்க, தண்ணி இல்லை, போட்டில் திசை மாதிரி போகிறாங்க புயல்னாக்க, அந்த போட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அவனோட யூரினை பிடிச்சா குடிச்சிட்டு உயிர் வாழ்றாங்களா இல்லையா? 50 நாள் 60 நாள் தன்னுடைய யூரினே குடிச்சு வாழ்றவங்களா இருக்காங்கல்ல. பாலைவனத்தில் போய் தண்ணி இல்லாமல் ஒட்டகத்தில் யூரின் குடிச்சு வாழ்றவங்களா இருக்காங்களா இல்லையா? இருந்தாங்களா இல்லையா? அப்போ அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பண்டைய கால மருத்துவ முறையில் அப்படியே எனக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியது சரியல்ல. அது புரோட்டோ சயின்ஸு. புரோட்டோ சயின்ஸுடைய ஆதிகால மருத்துவத்தை இன்றைய மருத்துவத்தில் இணைப்பது என்பது சூடோ சயின்ஸ். எது சூடோ சயின்ஸ்னா புரோட்டோ சயின்ஸை இன்றைக்கி இணைப்பது சூடோ சயின்ஸ். இன்றைக்கி அந்த வேலையை தான் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்முடைய பாரம்பரியம் மிக உயர்வானது. இந்தியாவில் வந்து கலாச்சாரம் மிக உயர்ந்த கலாச்சாரம். இந்து கலாச்சாரத்தில் மிக சிறந்த மருத்துவ முறை இந்தியாவில் இருந்துச்சு. அந்த மருத்துவ முறை உலகத்துக்கே மிகப்பெரிய கொடை. அதில் நாங்கள் இந்த கொடையை வழங்குறோம், அவங்க வந்து பெருமைப்பட நினைக்கிறாங்க. அதனால் பண்டைய மருத்துவ முறைகள் எல்லாம் இன்றைக்கி வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க பிஜேபி அரசாங்கம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இந்திய மருத்துவ முறை வளர்றதுக்கு தடையாகவே இருந்தது சனாதன சக்திகள் தான். இந்தியாவில் வந்து மருத்துவ ஆராய்ச்சி எதிராக இருந்தது சனாதன சக்திகள் தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏனென்று சொன்னால் பண்டைய கால இந்திய மருத்துவம் என்ன சொன்னாங்க, மனிதன் வந்து இயற்கையுடைய பரிணாம வளர்ச்சியில் உச்சம்னு சொன்னிச்சு. சரக சமிதை பரிணாம கோட்பாட்டை சொன்னிச்சு. பஞ்சபூதங்கள் உலகத்தில் உள்ள பொருட்கள் தான் உடலில் இருக்குன்னு சொன்னிச்சு. உடலில் உள்ள பொருட்கள் தான் இயற்கையில் இருக்குன்னு சொன்னிச்சு. அப்போ வந்து இது வந்து விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அது. அதனால் கடவுள் வந்து மனுஷனை படைக்கலன்னு சரக சமிதை சொல்லுது. ஆனால் சனாதன தர்மம் என்ன சொல்லுது, 4 வர்ணங்களை நான் தான் மனிதனை படைத்தேன். பிரம்மா தான் மனிதன் படைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 4 வர்ணங்களை நான் தான் படைச்சேன்னு சொல்லுது. அந்த கோட்பாட்டுக்கு எதிராக, சனாதன தர்மத்துடைய கோட்பாட்டுக்கு எதிராக பண்டைய மருத்துவ விஞ்ஞானம் இருக்குது, பண்டைய மருத்துவ சித்தாந்தம் இருக்குது. யாரும் படைக்கல, மனிதன் இயல்பாக பரிணாம வளர்ச்சியில் உருவாகணும்னு சொல்லுது. நோய்களை வந்து மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தக்கூடிய நோய்களை குணப்படுத்த முடியும்னு சரக சமிதி அடித்து சொல்லுது. ஆனால் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன் நீ. அதனால் அதே சமயத்தில் சனாதன தர்மம் என்ன சொல்லுதுனாக்க, பாவமுடைய கோட்பாட்டை வளர்க்குது. தொழுநோய்க்காரன் நீ செஞ்ச பாவம்னு சொல்லுது. எந்த மோசமான நோய் வந்தாலும் பாவமுடைய கோட்பாட்டை கற்பிக்குது. அப்போ இதுக்கு நேர் எதிராக பண்டைய மருத்துவ சித்தாந்தம் இருக்குது. அதனால தான் இந்தியாவில் பண்டைய மருத்துவ முறைகளை அவங்க வந்து வளராமல் தடுத்தாங்க. பண்டைய மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்தில் யாரும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு தொழுநோயாளுடைய சீல்வடியின கரங்கள்லேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவை போன்றது மருத்துவடைய கரங்கள்லேருந்து வாங்கி சாப்பிட்ற மருந்து உணவு என்று சொன்னார்கள். அப்போ தொழுநோய் கரங்கள்லேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவுக்கு சமமான மருத்துவடைய கரங்கள்லேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவு மருந்து சொன்னாங்க. எந்த அளவுக்கு மருத்துவரை அந்நியப்படுத்தினாங்க, அதே போல் மருத்துவரை தீண்டத்தகாவில் மாற்றினாங்க. இதெல்லாம் செஞ்சு சனாதன தர்மம் தான். அப்போ இவ்வளோ செஞ்சுவிட்டு நீங்கள் வந்து பண்டைய கால மருத்துவம் பேசுறது உங்களுக்கு என்ன பெருமிதம் இருக்குது? இந்தியாவில் 1200 ஆண்டுகளாக இந்திய மருத்துவ வளர்ச்சி தடுத்தது சனாதன சக்திகள். அப்போ இன்றைக்கு வந்து பண்டைய கால மருத்துவம்னு சொல்லிட்டு எல்லா விதமான மூட நம்பிக்கைகளை திணிக்கிறோன்னு அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே இந்தியாவுடைய மருத்துவ வளர்ச்சி தடுத்தவர்களுக்கு இந்திய மருத்துவத்தை பற்றி பேசுறதுக்கு அருகதை இல்லை, யோக்கியதை இல்லைங்கிறத எங்களோட கருத்து. இல்லை இல்லை, எங்கே பண்ணாலும் தவறுங்க. பஞ்சகவியத்தை உரத்துக்கு பயன்படுத்துங்க. பஞ்சகவியத்தை மருந்தாக வந்து உட்கொள்ளுங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி எந்த அரசு செஞ்சாலும் தப்பு தான். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன பல்வேறு நோய்கள் வரலாம். இன்றைக்கி அறிவியல் முன்னேற்றத்தில் எல்லா நோய்களுக்கும் பல மருந்துகள் இருக்குங்க. அது எந்த அரசு செஞ்சாலும் தப்புங்க. அது ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் அதை பண்ணுறாங்க, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் பண்ணுங்க, ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் பண்ணுங்க, அது நல்லா இருந்ததுன்னா அது எங்களுக்கும் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம். புரியுதுங்களா? நிறைய இல்லை இருமா, கேரள அரசாங்கம் பல தவறு பண்ணாங்க.
ஹோமியோபதி மருந்தை வந்து கொரோனா தடுப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க. அதை நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணோம். ஹோமியோபதி மருந்து வந்து நோயை கொரோனாவை தடுக்காது. அதை நாங்கள் ஏற்கனவே பல விவாதத்தில் அப்போவே சொல்லியிருக்கிறோம். அதனால் வந்து என்னென்ன அது வந்து அந்த அரசு செஞ்சதுங்கிறதுக்காக ஆதரிக்க முடியாது. எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது அறிவியல் பூர்வமாக செயல்படணும். அறிவியலுக்கு எதிரான கருத்தில் எந்த அரசு பரப்பினாலும் சரி, அது இடதுசாரி அரசியலில் பரப்பினாலும் தவறு தான்.